வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தெலுங்கானா கவர்னர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை கவர்னர் பதவியிலிருந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றைய முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனின் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில கவர்னர் பொறுப்புகளை ஜார்க்கண்ட் கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் கவனிப்பார் எனவும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வாயிலாக எண்ணப்பட்டது. இதில் 83,43,550 ரூபாய் ரொக்கமும், சுமார் 381 கிராம் தங்கமும், 925 கிராம் வெள்ளியும் கோவிலுக்கு வருவாயாக கிடைத்துள்ளது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி தனது ஆதரவினை கூறியுள்ளார். பாமகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் அண்ணாமலை மற்றும் அன்புமணி ராமதாஸ் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துள்ளனர். அப்போது பேசிய அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாற்று அரசியலை கொண்டு வர துடித்து கொண்டிருப்பவர். மக்களை நம்பி வலிமையான கூட்டணியை அமைத்துள்ளோம் எனவும், தமிழகத்தின் அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியுள்ளது. ஒரே மேடையில் பிரதமர் மோடியுடன் ராமதாஸ், அன்புமணி பங்கேற்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. யூடியூபில் வீடியோ வெளியிட்டதன் மூலம் கிடைத்த வருமான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.